அஸ்ஸலாமு அலைக்கும். 2025ஆம் ஆண்டு இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால தரம் 5 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள். இந்த வினாத்தாளில் முதலாவதுக்கான கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால், அதாவது பகுதி 1 பார்ட் 1 இதுக்குரிய முதலாவது வினா. முதலாவது கேள்வி, 4 குவளைகளில் 5 உருக்கள் ABCDE ஆகியவற்றினால் காட்டப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரே குவளையை காட்டும் இரு உருக்களும் யாவை? அப்போ இப்படி கேள்விகள் வந்தால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு அது வருமா இது வருமானு தேடுறதை விட தந்திருக்கிற விடையை வச்சு தான் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு தேடணும். அப்போ அந்த அடிப்படையில் ஏயையும் டியையும் பாருங்கள். இந்த அறிக்கைது ஏ, இந்த அறிக்கை டி, ரெண்டும் ஒண்டா ரெண்டு செக் பண்ணிங்கண்டா இங்கே ரெண்டும், இங்கே வந்து புள்ளிகள் இல்லை, இங்கே வந்து புள்ளிகள் இருக்கு. அப்போ முதலாவது விடை இல்லை. அப்போ ரெண்டாவது விட பியும் சியும் உண்டா என்று பாருங்க. இங்கே பியையும் சியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீர இந்த இடத்துக்கு கீழே வந்து நிறம் காட்டப்பட்டது, ஆனால் இந்த இடத்துக்கு மேலே வந்து சீரை காட்டப்படுது. அப்போ ரெண்டாவதும் இல்லை. மூணாவது விடையை பாருங்க, சியும் ஈயும். அப்போ சியையும் ஈயையும் பாருங்க, இந்த சியையும் இந்த ஈயையும் பாருங்க. ரெண்டையும் கம்பி அப்படின்னா இதுக்கு மேலே இது காட்டப்படுது, அதே போல் இதுக்கு மேலே இது காட்டப்படுது. ஆகவே ஒரே கோலைகள் மூன்றாவது ஆன்சராக இருக்கு. அது பின்வரும் உருவில் உள்ள பாதணிகளிடையே ஒன்றோடு ஒன்று பொருந்தும் பாதணிகளை எத்தனை சோடி ஒரே தடவையில் வேறுபடுத்தலாம்? எத்தனை சோடியை வேறுபடுத்தலாம் கேட்டி. அப்போ சோடின்னு சொன்னால் வலமும் இடமும் சேர்ந்து தான் பாதணியில் வரும் 2. அப்போ இந்த இருக்கிறதும் இந்த அரிக்கிறது, இதுவும் இதுவும் ஒன்றோ. அடுத்தது இது 2. அடுத்தது இந்த இருக்கிற சோடியும் இந்த அரிக்கிற சோடியும், அப்போ 3. இந்த அரிக்கிறதும் இந்த அரிக்கிறது 4. வேறு இதை கொண்டு போய் எதோட சேர்க்கிற இல்லை, இதையும் சேர்க்கலாமா என்று கேட்டால் இது ரெண்டும் எந்த காலுக்குரியதுன்னு ரெண்டும் வலதுக்குரியதாக இருக்கு. வலதையும் ரெண்டும் ஒரே மாதிரி. அப்போ இதை வந்து நாங்கள் சேர்க்க இயலாது. ஆகவே இங்கே எத்தனை நாங்கள் எடுக்கலாம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இங்கே 1 2 3 4. அதாவது சோடி, இது முதலாவது சோடி, இது ரெண்டாவது, இது மூன்றாவது இந்த வாரது, அடுத்தது இது 4வது. 4 சோடி என்று எடுக்கலாம். அடுத்தது கடதாசி மீது இருந்து பென்சிலை வெளியே எடுக்காமல் ஒரே பாதையில் ஒரு தடவைக்கு மேற்பட்ட செல்லாமல், ஒன்றுக்கு மேலே திருப்பி சொல்லக்கூடாது, இவ்வுருவை வரைய வேண்டியுள்ளது. இவ்வுருவை வரைதலை எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்டிக்கிறாங்க. அப்போ நீங்கள் முதலாவது ஏ என்ற இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னால், அதாவது ஒரு தடம் கீறினா அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்போ ஏயிலிருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், இப்போ இங்கே இப்படி வந்தால் இப்படி வராரு, இப்போ இங்கேருந்து இப்படி வந்து இங்கே இருந்தாக்குள்ள இந்த திருப்பி இதுக்கு மேலே போக வேண்டி. அப்போ ஏயிலிருந்து ஆரம்பிக்க இல்லாது. சரி, வேறு ஏயிலிருந்து இன்னொருத்தர் வேறு எப்படி ஆரம்பிக்கலாம்டா? அப்போ இப்படி இப்படி வந்தாலும் இங்கே இந்த இடம் இருக்கு. அப்போ ஏ வந்து செட் ஆகாது. பியிலேருந்து பார்க்கலாம். பியிலேருந்து பார்த்தா இந்த அரைக்கிற இடத்துல இருந்து. சரி, அப்போ இப்படி ஸ்டார்ட் பண்ணாரண்டா, இப்படி போயிட்டு இப்படி வந்து ரைட். அப்போ இங்கெல்லாம் வந்து இப்படி வந்து ஃபில் ஆகாமல் ஆகாதான்னு சொன்னால் பியில ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலாம். ஆகவே ரெண்டாவது ஆன்சராக இருக்கு. ரைட். சியும் ஒரு தரம் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், சியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரைட். அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டு வந்து திருப்பி இப்படி வந்து இங்கே வந்தால் திருப்பி இதுக்கு மேலே வர வேண்டி, அதனால் சியில் எடுக்க இயலாது. ரைட். 4வது கேள்வி, தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை தயார் செய்வதற்கு ABCDE ஆகிய உருப்பகுதிகள் எந்த உருப்பகுதிகளை பயன்படுத்த வேண்டும், எந்த உருவை பயன்படுத்தணும் என்று கேட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இதுக்கும் அதே மாதிரி நான் முதலாவது சொன்ன மாதிரி 2 படங்களையும் வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ ஏயையும் டியையும் இந்த அரிக்கிறது, அதாவது இந்த அரிக்கிறது இதை வந்து நடுவால் வெட்டி விட்டிக்கிறாங்க. அப்போ இந்த படத்தை வந்து நடுவால் வெட்டி விட்டிக்கிறாங்க. அப்போ இது பொருத்தினா
இது செட் ஆகும் என்று கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இந்த அறிக்கை இது நடுவால் வெட்டினா இது செட் ஆகும் என்று பார்த்தா இப்போ ஏயையும் டியையும் ஏட படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இது இப்படி வளைஞ்சிருக்கு இங்கால பக்கம் போடுது. ஆனால் இங்கே எப்படி வைக்குது பாருங்க, இங்கே கீழே. அப்போ ஏ வந்து பிழையானது, ஏ வராது. ரெண்டாவது பார்ப்போம் பியும் சியும். பியும் சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பியில் இது ஓகே, அடுத்த இது வந்துட்டு அந்த சீடை வந்து இங்கே வட்டமாக வருது. ஆனால் இது எப்படி வரணும்னு சொன்னால் இப்படி இந்த வட்டத்தில் வரணும். ஆனால் இங்கே வளைஞ்சி போய் வருகுது. ஆகவே இந்த சி வராது. அப்போ சியும் பிழை.